ஸ்தோத்திரப்பா, நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே, ஸ்தோத்திரம். எங்களோடு பேசுங்கப்பா, பேசுங்க. இந்த வார்த்தை இந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கு. கிருபையால் ஜெபிக்கிறோம், பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு சிறிய நிமிடங்களிலே ஒரு செய்தியை உங்களுக்கு கொடுக்க தேவன் எனக்கு இது செய்தார். என்ன அப்படின்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 2வது வசனம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது அப்படின்னா பக்கத்தில் இருக்குன்னு அர்த்தம். அதனால நீங்கள் எல்லாரும் என்ன செய்யணும்? மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்புதல் அவசியம். சரீரத்தில் மாற்றங்கள் ஏற்படுகிறது, கால சூழ்நிலைகள் மாற்றம் ஏற்படுகிறது, அரசியலில் மாற்றம் ஏற்படுகிறது, எல்லா துறைகளிலும் கல்வியின்மை மாற்றம் ஏற்படுகிறது, சமுதாயத்திலும் மாற்றம் ஏற்படுகின்றது. ஆனால் மனதிலே மாற்றம் இல்லை, மனம் திரும்பவே இல்லை. சிறு பிள்ளைகள எப்படிப்பட்ட ஒரு பிடிவாதம், ஒரு குணங்கள் நமக்கு இருக்கோ, வளர வளரவுமே அதுவே தான் நமக்கு இருக்குது. கீழ்ப்படிதல் நமக்கு சிறு பிள்ளைகள இல்லை, இன்னுமே நமக்கு கீழ்ப்படிதலே இல்லை. அதனால நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் முடியலை, ஆனாலும் கீழ்ப்படிய வேண்டும் என்று தெரியவில்லை. சிறு பிள்ளைகளை சண்டே கிளாஸ்லயே பைபிள் கண்டிப்பாக படிங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் வர வர என்ன செய்யறது இல்லை, படிக்கிறது இல்லை. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கி சொல்கிறாரு, மனம் திரும்பு, திரும்பிடு, நீ டேங்க் பண்ணு, நீ போய்கொண்டு இருக்கிற பாதை பரலோகத்துக்கு நேராக திரும்ப வேண்டும். நம்ம இந்தியாவை எடுத்துக்கோங்க. இந்தியாவில் நம்ம மக்களாட்சி நடக்குது. மக்களால், மக்களுக்காக, மக்களே தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாட்சி. இன்னும் சில நாடுகளில் மன்னர் ஆட்சி செய்வாங்க. அது மன்னருக்கு கட்டுப்பட்டு இல்லை. நம்ம இந்தியாவிலையுமே முன்னால் நாமும் ஒரு அடிமையாக தான் வாழ்ந்தோம். அதுக்கு பிறகு நம்ம சுதந்திரம் பெற்றோம். இப்பொழுது மக்கள் ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் பரலோக ராஜ்யத்தில் தேவன் தான் அந்த ராஜா. இந்த உலகத்தில் உள்ள ராஜாக்கள் மனம் மாறுவாங்க, அவங்களே தவறு செய்யலாம், வாய்ப்பு இருக்கிறது, தவறு செய்கிறார்கள். ஆனால் பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற நம்ம ராஜா, நம்மளுடைய அரசர் நமக்காகவே இருக்கிறார். அந்த ராஜா மாறவே மாட்டார். அவர் பக்கம் நாம் சாய வேண்டும். அந்த பரலோகம் இருக்கிற அந்த உலகம், அந்த ராஜ்யம் என்னென்றைக்கு நம்ம நன்றாக வாழ்ந்திருக்கக்கூடிய ராஜ்யம். இந்த இப்பொழுது உள்ள இந்த ராஜ்யத்தில் நமக்கு பெட்ரோல் விலை ஏறுது, இன்னும் வரி சுமை அதிகமாகுது, நிறையா பிரச்சனைகள் நமக்கு இருக்குது. ஆனால் பரலோக ராஜ்யம் அப்படி அல்ல. அது சந்தோஷமும் சமாதானமும் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு வாழ்க்கை. அதனால இந்த பிரசங்கம் பண்ணினது யோவான் ஸ்நானகன். அவர் சொல்றாரு, நீங்க மனம் திரும்பிங்க, இப்ப இருக்கிற தீய வாழ்க்கையை, இந்த பாவங்களை விட்டு நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக திரும்பும்போது என்றென்றைக்கும் நீங்க அந்த மன்னராட்சி, அங்க ராஜா தான், ஏசுனா ராஜா, அவரே தான் ஆட்சி செய்வார், வேறு யாருமே அங்கே கிடையாது. அந்த ஆட்சி இனிதாக, சுவையாக, சமாதானமாக, சந்தோஷமாக இருக்கும். என்னென்னைக்கும் அந்த பரலோக ராஜ்யத்தில் நம்ம வாழ்ந்திருப்போம். அதனால அருமையானவர்களே, இந்த மனம் திரும்புகள் என்ற வார்த்தை என்னை அதிகமாக என்னை தொட்டது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இந்த செய்தியை உங்களுக்கு சொல்லும்போது. அதனால நீங்கள் அனைவரும் இந்த செய்தியை கேட்கிற எல்லாரும் பரலோக ராஜ்யத்துக்கு நேராக அந்த மன்னர், நம்முடைய ராஜா, நம்முடைய பிரதமர், அண்ணாதி மன்னனுக்கு நேராக நாம் திரும்புவோம். பாவங்களை அறிக்கை செய்வோம், குற்றமுறைகளை மன்னிப்பு கேட்போம், தேவனால் ஆசீர்வாதத்தை பெற்று மனம் திரும்பி பரலோக ராஜ்யத்தை பெற்று என்றென்றைக்கும் இந்த பூமியிலையும் அங்கேயும் வாழ்ந்திருப்போம். ஆண்டவர் சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. அப்போ நம்ம எப்போ ஆண்டவரே நான் பாவங்களை மன்னியும் என்று சொல்லி திரும்பும்போது அந்த ராஜ்யம், அந்த பரலோகம் நமக்குள்ளே வந்துடுது. வந்ததுனால நம்ம சமாதானத்தோடு வாழும். இயேசுவின் மார்பில் சாய்ந்து சுகத்தோடு, சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு இந்த உலகத்தில் வாழ தேவன் உதவி செய்வார். உங்களை கைவிடவே மாட்டார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. ஆமென். God bless you.